மெச்சின் சர்க்கிள்ல செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம யாராவது வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன். ஓகே, நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, அந்த 6 ஃபோர்ஸஸ் அதுக்குண்டான ஆங்கிள்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து எல்லா ஃபோர்ஸையும் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசல்டன்ட் டிரைவ் பண்ண போறோம். இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த டூலோட ஃபேஸ்ல இருந்து வெர்டிகல் வரைக்கும் ஆங்கிள் பேக் ரேக் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ அதே தான் இங்க கீழே அதே லைன் தான், வெர்டிகல் லைன்ல இருந்து அந்த டூலோட டாப் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு ஆல்ஃபா தான். ஓகே, அப்புறம் ஃபிரிக்ஷன் ஆங்கிள் பீட்டா, இது ரிசல்டன்ட்க்கும் நார்மலுக்கும் உண்டான ஆங்கிள் பீட்டா. ஓகே, இது பீட்டா. அதே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸும் 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 180 மைனஸ் பீட்டா மைனஸ் 90. சரி, அப்போ எவ்வளவு வருது நமக்கு? 90 மைனஸ் பீட்டா வருது. ஸோ 90 மைனஸ் பீட்டா இந்த ஆங்கிள். அடுத்து இந்த என்டையர் இது 90 டிகிரி. அந்த 90 டிகிரியில நம்ம ஆல்பா மைனஸ் பண்ணோம், 90 மைனஸ் பீட்டா மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். சரி, 90 மைனஸ் ஆல்பா மைனஸ் 90 மைனஸ் பீட்டா போட்டோம்னா இங்க பீட்டா மைனஸ் ஆல்பா. இந்த ஆங்கிள் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ரிசல்டன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அந்த என்டையர் ஈக்குவேஷன்ல அந்த ஃபோர்ஸஸ் மட்டும் வச்சு டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கட்டிங் ஃபோர்ஸ், இது த்ரஸ்ட் ஃபோர்ஸ், இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கட்டிங் ஃபோர்ஸ் FC is equal to ரிசல்டன்ட்டை கிவன் ஆங்கிள் ரிசால்வ் பண்றோம். அப்ப காஸ் வரும், R cos பீட்டா மைனஸ் ஆல்பா. சரி, அடுத்து அதே வெர்டிகலா ரிசால்வ் பண்றோம், ஆங்கிள் இல்லா சைடு ரிசால்வ் பண்றோம். அப்போ நமக்கு இது கிடைக்கும், இந்த சைடு கிடைக்கும், அது FT. R ஆங்கிள் இல்லா சைடு பண்ணா sin பீட்டா மைனஸ் ஆல்பா. ஓகே, இது வந்து FCயும் FTயும் in terms of Rல சொல்லிட்டோம். அடுத்து ஷியர் ஃபோர்ஸும் ஷியர் நார்மல் ஃபோர்ஸும் in terms of Rல சொல்லணும். சரி, இது நோன் சைடு ரிசால்வ் பண்ணா நமக்கு FS கிடைக்கும். ஸோ FS is equal to R, நோன் சைடுன்றதுனால காஸ், இந்த சைடு நமக்கு நோன் காஸ், இது பீட்டா மைனஸ் ஆல்பா பிளஸ் பை. ஸோ காஸ் பீட்டா மைனஸ் ஆல்பா பிளஸ் பை, பீட்டா மைனஸ் ஆல்பா பிளஸ் பை. அதே ஃபிரிக்ஷனல் நார்மல் ஃபோர்ஸ் வெறும் என்ன சொல்லலாம், இல்லை FN சொல்லலாம். R ஆங்கிள் இல்லா சைடு ரிசால்வ் பண்ணணும். ஸோ இல்லா சைடு ரிசால்வ் பண்ணாதான் நமக்கு இந்த சைடு கிடைக்கும், அதான் N. ஸோ சைன் பீட்டா மைனஸ் ஆல்பா பிளஸ் பை. ஓகே, அடுத்து இங்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, ஃபிரிக்ஷனல் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ ரிசல்டன்ட்டை F பொறுத்து ரிசால்வ் பண்றேன், அது ஆங்கிள் நோன். அப்போ F is equal to R cos 90 minus beta. சரி, cos 90 minus theta sin theta. அப்ப என்ன எழுதலாம்? R sin beta எழுதலாம். அடுத்து N. N வந்து unknown side, so இந்த சைடு தான் N. அதை நான் ரிசால்வ் பண்ணனா R sin 90 minus theta, sin 90 minus beta வரும். அப்ப cos beta. ஓகே, இப்போ எல்லா ஃபோர்ஸுமே in terms of resultant and angle இருக்கு. நெக்ஸ்ட் அதை இப்படி எழுதலாம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லா ஃபோர்ஸ் பை ஆங்கிள். இப்போ இதை வச்சு நமக்கு ஆங்கிள் தெரியும், ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தெரியும்னா இன்னொரு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்குமே ரிசல்டன்ட் சேம். ஸோ ரிசல்டன்ட் தான் டயாமீட்டர் ஆஃப் மெர்ச்சன்ட் சர்க்கிள். ஸோ அது நம்ம கட்டிங் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் சொல்லலாம், இல்லை ஷியர் ஃபோர்ஸ் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ் சொல்லலாம், இல்லை ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் வச்சு சொல்லலாம். ஓகே, அடுத்து இப்போ ஆல்பா இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? இப்போ நமக்கு இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் பேக் ரேக் ஆங்கிள் ஆல்பா இன்க்ரீஸ் பண்றேன், அப்போ FS இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, பை இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இப்படி கேட்கலாம். சரியா? ஸோ நான் அதே ஆல்பாவை குறைச்சா என்ன ஆகும், FS என்ன ஆகும், பை என்ன ஆகும், இது கேட்கலாம். இப்ப பாருங்க, ஒரிஜினலா இருந்தது இங்க இருந்து இது வரைக்கும், அதான் ஆல்பா இருந்துச்சு. நான் ஆல்பாவை குறைக்கிறேன். சரி, ஆல்பாவை குறைச்சிட்டேன், இங்க பேக் ரேக் ஆங்கிள் குறைச்சிருக்கேன்.
அப்ப என்ன ஆகுது 5 எனக்கு ஒரிஜினலா இதுல இருந்து இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ 5 குறைஞ்சிருச்சு சரி அப்போ ஆல்பாவை குறைக்கும் போது 5 குறையுது ஓகே இப்போ ஷியர் ஃபோர்ஸ் பாருங்க இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஷியர் ஃபோர்ஸ் நான் ஆல்பாவை குறைச்சதுனால எனக்கு இவ்வளோ லென்த் ஷியர் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு சரி இவ்வளோ லென்த் ஷியர் ஃபோர்ஸ் அப்போ ஷியர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷியர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரி இந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆல்பாவை இன்க்ரீஸ் பண்றேன் ஒரிஜினல் ஆல்பா இது வரைக்கும் தான் பேக் ரேக் ஆங்கிள் அதை நான் இன்க்ரீஸ் பண்றேன் சரி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு 5 என்ன ஆகுதுன்னு பாருங்க 5 ஒரிஜினலா இவ்வளவுதான் இருந்துச்சு இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சரி 5 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆல்பா இன்க்ரீஸ் பண்ணும்போது 5 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஷியர் ஃபோர்ஸ் பாருங்க ஒரிஜினலா இந்த டிஸ்டன்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் ஆனா இப்போ அதோட லென்த் தான் அதோட லென்த் பாருங்க ஷியர் ஃபோர்ஸோட லென்த் குறைஞ்சிருச்சு சரியா அப்போ எஃப்எஸ் குறையும் சரி ஒவ்வொரு ஆங்கிளை பொறுத்தும் அந்த ஃபோர்ஸஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம மெர்ச்சன்ட் சர்க்கிள் வச்சு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் இப்போ ஆல்பா 0 இப்போ நமக்கு இது பேக் ரேக் ஆங்கிள் ஆல்பா இப்போ ஆல்பா வந்து 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க 0 இருக்குன்னா வெர்டிகலா இருக்கு சரி வெர்டிகலா இருக்கும்போது தான் ஆல்பா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்போ என்ன ஆச்சுன்னா டூலோட இங்கதான் ஃபிரிக்ஷன் இருக்கும் மோஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்போ இது இங்க ஃபிரிக்ஷன் இருக்கும் அப்போ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா இதுதான் நமக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் சரி இது நம்ம ஃபிரிக்ஷனல் நார்மல் ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் அப்போ நமக்கு என்ன இருக்கும் எஃப் ஈக்குவல் டு எஃப்டி சரியா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப்சி நம்ம மியூ என்ன எழுதுவோம் மியூ ஈக்குவல் டு எஃப் பை என் எழுதுவோமா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப்டி பை எஃப்சின்னு சொல்லிடலாம் சரியா ஆல்பா 0 வந்தா எஃப்டி பை எஃப்சி தான் அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல இதோட மெர்ச்சன்ட் சர்க்கிளோட ப்ராப்ளம் பார்க்கலாம் தேங்க்யூ